ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஷா ஹாய் சொல்லு. இன்றைக்கி என்ன சமையல்? இன்னைக்கு நத்தக்கறி. நத்தக்கறி சுடுதண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கா. ஆமாம், மண் இருக்கு நிறைய. குழம்பு வைக்க சொன்னீங்க, அது கொஞ்சோண்டு தான் இருக்குது. நிறையா இருந்தால் குழம்பு வைக்கலாம். கொஞ்சோண்டு இருக்கனால யாரும் திங்காதுங்க. இங்கே குழம்பு வச்சாலும் நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் குழம்பு வைக்கலாம். இங்கே தியா கமெண்ட் பண்ணியிருக்காங்களா? மாட்டான். இன்னைக்கு காலையில் போட்டியில் நத்தம் சுத்தம் பண்ணுறோம். என்ன நேத்தா அதை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நத்த குழம்பு வைக்க சொல்லியா? நத்த குழம்பு. இப்போ நீ என்ன கிரேவி செய்ய போறியா? ஏன்னா இப்போ தியாவும் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட மாட்டா, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டா இவரும் எங்கள் அப்பா வந்து சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. நீங்கள் சாப்பிடுங்க. இதுக்கு முன்னாடி எப்போ சாப்பிட்டோம் அப்படின்னம்னா, திருச்சிக்கு கல்லணை போவோம். கல்லணை போயிட்டு வரையில் நத்தை வாங்கிட்டு வந்து திருச்சியில் ஆக்கணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்ததில்ல, பிடிச்சிக்கிட்டு வந்தாக்குனது. ஆமாம் ஆமாம். இதில் இதில் ஒரு பாபா கோயிலுக்கு போவோம், சாய்பாபா கோயில்கிட்ட நத்தை பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. கன்னி மாதிரி நம்ம இந்த சாமியெல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதில் எல்லாம் ஒவ்வொன்று போட்டுக்கலாம். இது நேற்று எடுக்க வேண்டிய வீடியோ எடுக்கலை, வேலை இருந்ததுனால வெளியில் போயாச்சு. நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் இன்றைக்கி ஆயில் அதிகமாக ஊற்றிருக்கீங்களே, என்ன காரணம்? கிரேவிக்கு தான். கிரேவிக்குலாம் ஆயில் அதிகமாக தான் ஊற்றணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் நிஷா வேளாங்கண்ணி வர்றோம். வர்றப்போ எல்லாம் மீட் பண்ணலாம். வேளாங்கண்ணி போகிறோம். எங்கள் ஊரில் திருவிழா முடிச்சதுக்கப்புறம் போகிறோம். ஓகே, வேளாங்கண்ணி போவோம். அப்படியே நாகூரும் போயிட்டு வந்துடுவோம். நாகூர் இது அது எதுக்காக அப்படின்னா, போட்டியாக போகிறா நிஷா. அவங்க தங்கச்சி போயிட்டாலாம் உடனே இவ்வளோ வேளாங்கண்ணி நான் போகிறேன்னு சொன்னா என்ன கூட்டிகிட்டு போகணும். நீ தான் நாம போவோம் வா வாங்குற. இப்போ கொண்டு நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னா போட்டியாக வேளாங்கண்ணி. பழனி போமா இல்லாட்டி? போதும், நல்ல கிஃப்ட்டு. மறக்காம கிஃப்ட்லாம் நிறைய இருக்குது, அதனால வேண்டாம். இப்போ இருக்கிற காசை வச்சு வீட்டுக்குள்ள இது பண்றத வந்து எடுக்கணும். 2 நாள் கழிச்சு திருவிழா முடிஞ்சுதான் போவாங்க. அதான் கேளு, திருவிழாவா அங்கிட்டு 5-6 நாள் கழிச்சு 9ஆம் தர்ணீஸோட பண்ணாது. அப்புறம் அங்கிட்டு ஒரு 5-10 நாள் கழிச்சு கல்யாண நாள். அப்புறம் அங்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தியாவோட பண்ண. இதுக்கெல்லாம் ட்ரெஸ் இன்னும் எடுக்கல. இப்ப நம்ம இருக்கிற காசை வச்சு ட்ரெஸ். கல்யாண நாளைக்கு உனக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தாச்சு? அதான் கல்யாணம். சரி, கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் இருக்கு. அப்போ புள்ள பிறநாளுக்கு இருக்கா, பையன் பிறநாளுக்கு இருக்கா. ஒரு டவுசர் சட்டை வேற என்ன ஒரு பேண்ட் சட்டை, ஒரு பேண்ட் சட்டை, அவ்வளோதானே. எப்படியா இருந்தாலும் தர்ணீஸ் பிறந்த நாளைக்கு அவங்க அப்பா எடுத்து கொடுத்துரும். தியா பிறந்த நாளைக்கு மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அடுத்து இது நேற்று அரிஞ்சு வச்ச தக்காளி வாங்க. காஞ்சி போய் எல்லாம் பச்சை மிளகா தக்காளி வாங்க நேற்று அரிஞ்சு வச்சது. நீ 3 மணி நேரம் ஆக்கிறத நான் வார்த்தல. நீ தானே சொன்ன அது 1/2 மணி நேரத்துல அவசியமா பண்ண முடியாது. 3 மணி நேரம் ஆகும். நீ தான் நீ எவ்வளோ நேரத்தில் வா. இங்கே வா தியா, பூனை ஊட்டி எடுத்துட்டு வா. சரியாக மணி பார்த்தா பூனை ஊட்டி எடுத்துட்டு வா. வீடியோவில் சரியா? மணி 9. எத்தனை மணிக்கு ஆக்குறான்னு. இப்போ பாருங்க, தியாவும் தர்ணீஸ் நேற்று ஒரு பூனை குட்டியை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. தியா தர்ணீஸ் வேலையா போனோம்ல, அங்கேருந்து பூனை குட்டி வாயிலெல்லாம் வைக்கக்கூடாது. திரும்ப கொண்டே கூட சொல்லிட்டேனா, போட்டு பிதிக்கி எடுத்துருதுங்க. கையிலேயே வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே சாப்பிட்றா. இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கீழே விடு. அது வத்தலும் கத்தலுமா இருக்கு. நம்ம தான் பால்லாம் ஊற்றி அப்போ சொன்னேன் விட்டுட்டு வாங்கண்ணா. இதுக்கு எனக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்துருந்துருக்குங்க. எனக்குமே தெரியாது, வண்டிக்குள்ள ஸ்கூட்டிக்குள்ள போட்டது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த சூப்பர், வெரி குட். அப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தனிஷ் கடலுக்கு போகாம குளிக்க வேளாங்கண்ணி அதெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். வேற நல்லதா காசு கொடுத்து வாங்கி தரேன்டா பெருசா. இது விவரம் தெரியாத குட்டியா இருக்கு. நல்ல பெரிய குட்டியா வாங்கி தரேன். ஆமா, விட்டுட்டு வாங்கின புள்ள தான் இது. நீயும் உப்பு போட்டாச்சா? தூக்கி கொண்டே அங்கிட்ட எட்டி நிழல்ல விடுங்கடா.
அப்புறம் சிக்கன் மசாலா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். சிக்கன் மசாலாலாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது அப்புறம் மிளகு, ஜீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று போட்டு 2 பட்டை மிளகாய் போட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி காஞ்ச மல்லி அது போட்டு கிண்டி. நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா சுடுதண்ணியில் 3-4 தடவை கழுவுனதை நத்தையை வந்து நத்தைக்கறியை சேர்த்துக்கலாம். சேர்க்கப்படும். மசாலா வாசனை சமைக்கிறோம். நத்தையும் 3 நாளாக கிடக்கு வீட்டிலேயே. வாங்கிட்டு வந்தது ஒரு நாள், வாங்கிட்டு வந்தது 2ஆம் நாள் சுத்தம் பண்ணது 3ஆம் நாள் சமைக்க கெட்டு போயிருச்சானு தெரியல. சமைச்சு பார்த்தா தெரியும். இல்லை கெட்டு போயிருக்காது. ஃப்ரிட்ஜில் தானே சுத்தம் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இதை வேற காசை கொடுத்து வேற வாங்கிட்டு வந்துருக்காரு. காசு தான் கொடுத்தாங்க, அவனா சும்மா ஓசியில் எடுத்துருவாங்க. ஆனால் நல்ல சட்டியான கறி. கறி நல்லா நிறையா இருந்துச்சு. ஆப்பிள் செடியில் ஊற்று. அடுத்ததாக அப்படியே ஒரு 2 நிமிஷம் தண்ணி லைட்டாக ஊற்றி வேக வச்சு. இல்லாட்டி வேகாது. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி. சரி வேகட்டுமா பாப்பா? ம் தண்ணி எங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க தாரணிமா? ஐயா அவங்க பூனை குட்டிலாம் வந்துருக்காங்க. வேணாம் பூனை குட்டியெல்லாம் ஊற்றிருக்காங்க தண்ணியை குடத்துக்குள்ள. சரி ரைட். ஓகே ஃபைனலாக வந்து பக்காவாக நம்மளோட கிரேவி தொக்கு மாதிரி வந்திருக்கு. அப்படியே சும்மா அடுத்து அடிச்சோம்னா சோத்தை போட்டு குழப்பி விட்டு அடிச்சுட்டு தான் வருவேலை வா. இப்போ அடிப்பேன் பாரு. டேஸ்ட் பண்ணி பாரு. நான்லாம் டேஸ்ட் பார்க்கலவா. சாப்பிட்டு பாரு. சாப்பிடு வேணா. நான் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன். நீ செவ்வாய்க்கிழமை திங்க மாட்டியா? ஐயோ அப்புறம் ஏன் ஆக்குன? நீ சாப்பிடு. டீ குடிச்சேன் இப்போ தான். டீ குடிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? திம்பேன். டீ குடிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? படம் கொடுத்து ரிவ்யூ பார்க்க சொல்லுமா? கொஞ்சம் எடுத்து பாரு. உங்கள் மாமனார் இப்போ ரிவ்யூ பார்க்க வராது, அதை நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரு பீஸ் வைடி. இதை எடுத்துட்டு வா. அவர் இப்போ பாரு 2 மணி நேரம் இப்படி சொல்லு. அதெல்லாம் இங்கே இதெல்லாம் வேலைக்கு 2 3 இதை எடுத்துட்டு வாடி. சட்டியையும் எடுத்துட்டு வாடி. காக்கா கொத்திட்டு போயிட போகுது. மூடி வச்சுட்டு வர வேண்டியதான். அப்போ இதை கொண்டு அவர் நக்கி பார்த்து இது பண்ணிட்டு சாப்பிட்டு பாரு. தொடர்க்கே ஒரு 2 மணி நேரம். மாமா நான் தான் நத்தை கிரேவி பண்ணேன். அது டேஸ்ட் எப்படி சொல்லுங்க. மாமனார் இப்போ கை கழுவ போயிரு. கை கழுவிட்டு சொல்லுவார். இப்போ தியா பாருங்க காலையில் உட்காந்து எழுதிட்டு இருக்கா. என்ன எழுதுற? என்னென்னமோ போட்டு ஃபில்லிங்லாம் போட்டு எழுதுறேன். சாப்பிடுங்க. எடுத்து டேஸ்ட் சொல்ல பாரு. அவளுக்குலாம் வேண்டாம், அவளுக்கு பிடிக்காதான். இருடா எப்படி இருக்கு? உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா? சரி. என்ன ரிவ்யூ பார்த்தாச்சா? எப்படி இருக்கா? அவர் ஒரு துண்டு தான் எடுத்து ரிவ்யூ பார்த்தோம். இன்னொரு எடுத்து டபக்குன்னு வாங்கிடலாம். ஓகே நல்லா இருக்கு. நானும் தின்னு பார்த்தேன். கறி கிரேவி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களாம் நத்தை வாங்கி ஆக்கிருக்கீங்களா ஆக்கினது இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் பாய் பாய். இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்கு அங்க இருந்து சொல்லி. ஃபைல்ஸுக்கு நல்லது. பாய்.